கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் பழனிசாமி. கால்வாய்கள் முறையாக தூர்வாராததால் கடைமடைக்கு தண்ணீர் வந்து சேருமா என விவசாயிகள் கவலை. அருப்புக்கோட்டை எஸ்பிகே கட்டுமான நிறுவனத்தில் 4வது நாளாக நீடிக்கும் வருமான வரி சோதனை. சாலை ஒப்பந்த உரிமையாளர் செய்யாதுரையிடம் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை. குரூப் 1 தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பு உயர்வு. போட்டியாளர்களின் கோரிக்கையை ஏற்று அரசாணை வெளியீடு. முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் உச்சகட்ட மோதல். மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் நாளை வாக்கெடுப்பு. அதிமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு. வெப்பச்சலனம் காரணமாகவும் தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்வு இனி அந்தந்த மாநிலங்களிலேயே நடத்தப்படும். மத்திய அமைச்சர் ஜவடேகர் உறுதி. விரிவான செய்திகள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110 அடியை நெருங்கியதை அடுத்து விவசாய பாசனத்திற்காக அணையில் இருந்து வினாடிக்கு 2000 கனஅடி நீர் திறக்கப்பட்டது. முதலமைச்சர் பழனிசாமி முதல் முறையாக அணையில் தண்ணீரை திறந்து வைத்தார். கர்நாடகாவில் பெய்து வரும் மழையால் கபினி அணை வேகமாக நிறைந்தது. அதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையும் நிரம்பியது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு 1.04 லட்சம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டோடி வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110 அடியை நெருங்கியுள்ளது. முன்னதாக மேட்டூர் அணையில் இருந்து 19ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் பழனிசாமி அமைச்சர் புடைசூட மேட்டூர் அணைக்கு வருகை தந்தார். அப்போது முதலமைச்சர் முன்னிலையில் அணையில் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பழனிசாமி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. படிப்படியாக 20000 கனஅடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர் திறப்பால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மேட்டூர், குளத்தூர் வழியாக மாதேஸ்வரன் மலை செல்லும் வாகனங்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் பொறுப்பு வகிப்பவர் மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக நீர் திறந்து விடுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. குரூப் 1 தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பை உயர்த்தி தமிழக அரசு இன்று வியாழக்கிழமை அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசு பணிகளுக்கான பணியாளர்களை தேர்வு செய்ய குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 என தேர்வுகளை நடத்தி வருகிறது. இதில் குரூப் 1 தேர்வு எழுதுபவர்களுக்கு வயது வரம்பை உயர்த்த வேண்டும் என்று போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பை உயர்த்தி அறிவித்தார். அதன்படி இன்று தமிழக அரசு குரூப் தேர்வு எழுதுவதற்கு வயது வரம்பை உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணையில் குரூப் 1 தேர்வு எழுதுவதற்கு பொது பிரிவினருக்கான வயது வரம்பு 30 வயதில் இருந்து 32 வயதாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வயது வரம்பு 35 வயதில் இருந்து 37 வயதாக உயர்த்தி அறிவித்துள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பு மூலம் தமிழகத்தில் குரூப் 1 தேர்வை போட்டித் தேர்வாளர்கள் மேலும் கூடுதலான எண்ணிக்கையில் எழுதுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பொதுப்பணித்துறை சாலை பணி ஒப்பந்ததாரர் செய்யாதுரைக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் 4ஆம் நாளாக வருமான வரி சோதனை நீடித்து வருகிறது. சத்துணவு திட்டத்திற்கு முட்டை வழங்கும் கிறிஸ்டி நிறுவனத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையை தொடர்ந்து தற்போது SPK சாலை ஒப்பந்த கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி சோதனை நடந்து வருகிறது. ஆபரேஷன் பார்க்கிங் மணி என்ற பெயரில் சென்னை அருப்புக்கோட்டை உள்ளிட்ட 30 இடங்களில் கடந்த 4 நாட்களாக வருமான வரி சோதனை நடைபெறுகிறது. படுக்கை அறை, கழிவறை, கார் டிக்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் மற்றும் நகைகளை மூட்டை மூட்டையாக வருமான வரித்துறை அதிகாரிகள் அள்ளி சென்றுள்ளனர். இதுவரை கணக்கில் காட்டாத 182 கோடி ரூபாய் பணம் மற்றும் 110 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலும் பல நூறு கோடிகளில் சொத்து ஆவணங்களும் செய்யாதுரை ஆளும் கட்சி புள்ளிகள் யார் யாருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தார் என்ற பட்டியலும் அதிகாரிகளிடம் சிக்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்யாதுரைக்கு சொந்தமான இடங்கள் மட்டுமின்றி இவரின் குடும்ப உறுப்பினர் நிறுவனங்கள், பினாமி நிறுவனங்கள் மற்றும் வீடு, அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த பணியில் இந்த நிறுவனம் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் முறைகேடுகள் செய்துள்ளதாக வந்த புகாரை அடுத்து இந்த சோதனை நடப்பதாக கூறப்படுகிறது. மேலும் செய்யாதுரைக்கு சொந்தமான மர்ம பங்களாவை கண்டுபிடித்துள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு செய்ய இருப்பதாக தெரிகிறது. இதில் இன்னும் சில முக்கியமான ஆவணங்கள் கிடைக்கும் என்று கூறப்படும். ஒப்பந்ததாரர் செய்யாதுரையிடம் அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே 605 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி தலைமையிலான அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க மறுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கும் இடையே நிலவிய பிரச்சினை ஓரளவு தீர்ந்து வருகிறது. முதல்வருக்கே அதிக அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் டெல்லி விவகாரத்தில் கூறியது. ஆனால் இன்னும் புதுச்சேரியில் இந்த பிரச்சினை முடிவுக்கு வரவில்லை. புதுச்சேரியின் விதிமுறையின் டெல்லியின் விதிமுறையும் வேறு வேறு என கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் இன்னும் அங்கு ஆய்வு செய்வதும் விதிமுறைகளை மாற்றும் நடைமுறையிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தற்போது புதுச்சேரியில் அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க மறுத்திருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. புதுச்சேரியில் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் கிடைக்காததால் சட்டசபை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பட்ஜெட் மசோதா நிறைவேறாமல் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையால் துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. பழனியில் கத்தியால் கழுத்தறுக்கப்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியை பவித்ரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழனி தில்லையாடி வள்ளியம்மை தெருவைச் சேர்ந்த பகவதி என்பவரின் மகள் பவித்ரா. இவர் மலையடிவாரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை செய்து வந்தார். பழனி பேருந்து நிலையம் செல்ல நேற்றிரவு இளைஞர் ஒருவருடன் பவித்ரா ஆட்டோவில் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பின் இருக்கையில் இருந்து திடீரென சத்தம் கேட்டதை அடுத்து ஆட்டோ டிரைவர் திரும்பி பார்த்தபோது பவித்ராவுடன் வந்த இளைஞர் இறங்கி ஓடியுள்ளார். மேலும் பவித்ரா கழுத்தறுப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆட்டோ டிரைவர் உடனடியாக அவரை பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஆசிரியை பவித்ரா இன்று பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்த இளைஞர் உறவினர் மாதவன் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மாதவனை போலீசார் தேடி வருகின்றனர். மோடி அரசு மீது தெலுங்கு தேச கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு நடக்கிறது. நாடாளுமன்ற இடைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. முதல் நாளை பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பின்னர் பூஜ்ய நேரத்தின் போது தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் கேசிநேனி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்கப்படுவதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்கப்படுவதாக அவர் கூறினார்.
மத்தியில் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு பதவிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிந்துள்ள நிலையில் முதல் முறையாக நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்திக்கிறது. மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தாலும் கூட பாஜகவுக்கு போதிய பெரும்பான்மை இருப்பதால் அது ஓட்டெடுப்பில் வெற்றி பெறாது என கூறப்படுகிறது. இதனிடையே 37 உறுப்பினர்களை வைத்துள்ள அதிமுக மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்காது என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆனால் மக்களவையில் ஒரு எம்பி கூட திமுக இல்லாத மோடிக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்கும் என்று அறிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று வரும் நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி மாவட்டம் தோவாலாவில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மேகங்கள் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது சுருக்கமாக செய்தித்துறல்களாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் 15,743 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும் வகையில் காலிங்கராயன் வாய்க்காலில் இருந்து நீர் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு கிழக்கு, மேற்கு மற்றும் மொடக்குறிச்சி எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். பவானிசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 500 அடி வீதம் காலிங்கராயன் தடுப்பணைக்கு வருவதையொட்டி தற்பொழுது முதல்கட்டமாக 300 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அது படிப்படியாக 500 அடியாக உயர்த்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் காப்பு காட்டிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்து வருவது வாடிக்கையாகிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வனத்துறைக்கு சொந்தமான இந்த காப்பு காட்டில் நகரத்தில் சேமிக்கப்படும் குப்பை கழிவுகள் கொட்டுவது வழக்கம். அங்கு கொட்டப்படும் குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் சிலர் மீண்டும் தீ வைத்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மேலும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே இந்தியன் வங்கி மேலாளரை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலூர் அடுத்த வடமாதிமங்கலத்தில் உள்ள இந்தியன் வங்கியில் கிளை மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் ஆகியோர் விவசாயிகளுக்கு கடன் வழங்காமல் வசதியானவர்களுக்கு கடன் வழங்குவதாகவும் விவசாயிகளை தரக்குறைவாக பேசி அலைக்கழிப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் இவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அறந்தாங்கி அருகே அதிமுக பிரமுகர் முத்துலட்சுமி கோவில் நிலத்தை தனது பெயரில் மாற்றியதாகவும் இதற்கு உடந்தையாக வருவாய்த்துறையினர் செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட கண்டன கூட்டம் நடைபெற்றது. அப்போது கோவில் நிலத்தை மீண்டும் கோவிலுக்கே மாற்றித் தர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பலத்த காற்று வீசியதில் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மம்சாபுரம், செண்பகத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இப்பகுதிகளில் வீசிய கடும் சூறை காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்கழிநீர்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் சேது ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பட்டா மாற்றம், புதிய குடும்ப அட்டை வழங்குதல், ஓய்வூதியம், ஈமச் சடங்கு நிவாரணம் வழங்குதல், விபத்து நிவாரணம் உள்ளிட்ட 87 பயனாளிகளுக்கு 28,76,000 ரூபாய் மதிப்பிலான நல உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் முகாமில் பெறப்பட்ட தகுதியான மனுக்களுக்கு உடனடி தீர்வுகள் காணப்பட்டன.
திருவண்ணாமலையில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்ட திறனூட்டல் பயிற்சி மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழக கருவூல முதன்மை செயலாளர் ஜவஹர், மாநிலம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், மாவட்ட கருவூல மற்றும் சார்நிலை கருவூல அலுவலகங்கள் மூலமாக 2017-18ஆம் நிதியாண்டில் 1,55,824 கோடி வரவாகவும் 1,70,256 கோடி செலவீனமாக அரசின் நிதியானது கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை அடையாறு அடுத்த பெசன்ட் நகர் பகுதியில் அடையாறு மகளிர் பேரவை சுய உதவிக்குழு சார்பாக பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அப்போது வறுமை கோட்டிற்கு கீழ் அடங்கிய பெண்களுக்கு ஆட்டோ வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு விழிப்புணர்வு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அவங்களுக்கு லோன் வாங்கி தரது, அவங்களோட கணக்கு வழக்கு பார்க்குறது, அவங்களுக்கு மாதம் ஆல் குரூப் மீட்டிங் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோன் வாங்கி தரதுக்கு நாங்கள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு பைசாவும் வாங்க மாட்டோம். எங்களுடைய 1000 லேடிஸ் எங்களுக்கு கீழே இருக்காங்க. இவங்க சென்னையில் கண்ணகி நகர், பெரும்பாக்கம் அங்கே இருக்கிற ஆல் குரூப் மீட்டிங்ஸை பார்க்குறாங்க. நாங்கள் 9 ஃபெடரேஷன் வச்சுருக்கோம். பிளாஸ்டிக் பைக்கு மாற்றாக துணிப்பை வழங்கும் நிகழ்வு திருப்பூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடுகளை குறைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் சமூக அமைப்புகள் சார்பிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நெகிழியில்லா திருப்பூர் அமைப்பின் சார்பில் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வந்தவர்களிடம் துணிப்பை வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் சார் ஆட்சியர் ஷர்வன்குமார் தலைமையில் அனைவரும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே டேனிஷ்பேட்டை ரயில்வே நிலையத்தில் நின்றிருந்த டேங்கர் ரயில் மீது ஏறி விளையாடிய 10ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். படுகாயமடைந்த மாணவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து சேலம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவன் ரயில் மீது ஏறி விளையாடிய போது மின்சாரம் தாக்கிய சம்பவம் மாணவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் காதர்பேட்டை பகுதியில் உள்ள வேஸ்ட் குடோனில் 1.5 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வந்த போலீசார் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் மே 22ஆம் தேதி நடந்த கலவரம் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 14 பேர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து அவர்களை விசாரித்த நீதிபதி அனைவரையும் வருகின்ற 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். திருப்பூரில் குடிபோதையில் மினி பஸ்ஸை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய டிரைவருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையம் நோக்கி சென்ற மினி பேருந்து அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் முன்னால் சென்ற ஆட்டோ மீது மோதிய மினி பேருந்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. கிருஷ்ணகிரியில் கோலி சோடா படத்தை திருட்டு விசிடியாக வெளியிட்ட நயன்தாரா திரையரங்கு திருட்டு வீடியோ தடுப்பு போலீசில் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் புரொஜெக்டரை பறிமுதல் செய்ததுடன் 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேன்மையான சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி இந்திய எலும்பியல் மருத்துவர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு எலும்பியல் மருத்துவர்கள் சங்கமும் இணைந்து சாலை விபத்துக்களை தவிர்க்கும் முறைகளை பற்றிய விழிப்புணர்வை தனது கிளைகள் மூலமாக நாடறிய முகாம் அமைக்க உள்ளனர். வரும் ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் இதை வலியுறுத்தி மனித சங்கிலி, பேரணி, ஓட்டங்கள் நடத்தப்பட உள்ளது. திருச்சியில் 90 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி தலைமறைவானதால் பாதிக்கப்பட்டவர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.
இது தொடர்பாக ராஜேஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். உறையூரைச் சேர்ந்த லட்சுமிகாந்தன் மற்றும் அவரது மனைவி சுமதி என்பவர் தான் மோசடி தம்பதிகள் ஆவர். இரண்டாயிரத்தி 10 தாம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இல்லை என முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்துள்ள திமுகவின் முதன்மை செயலாளர் துரைமுருகன், திமுக ஆட்சியில் ஒரே நேரத்தில் டெண்டர் கொடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். கமிஷனுக்காக சட்டங்களை தங்களுக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொண்டு எடப்பாடி ஆட்சியினர் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது கட்டட பில்டிங்கில் ஒருத்தருக்கு 8 டெண்டர் ஒரே நாளில் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு 3 டெண்டர் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் 15% ப்ளஸ் எபோ போட்டு சிங்கிள் டெண்டரில் 3-4 பேர்லாம் போட்டி போடல, ஒரே ஒருவர் தான் ஒப்பந்தம் வர்றாரு. 15% அந்த ஒப்பந்த தொகையோட அதிகப்படுத்தி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 60 டெண்டருக்கு மேலே போட்டிருக்காங்க. அவர் 2008 மட்டும். 2010 நான் பிடபிள்யூ மினிஸ்டரே இல்லை, அது அவருக்கு தெரியல, ஒரு பிடபிள்யூ மினிஸ்டர். அதனால் அது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரே ஆளுக்கு டெண்டர் கொடுக்குறாங்கன்னா ஒரே நேரத்தில் 6-7 டெண்டர் கொடுக்க மாட்டாங்க. அப்பப்போ எடுத்துருப்பார் ஒருத்தர். 15% கூட மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதாவது 15% போட்டவங்களுக்கு கொடுக்குறதுன்னா அதுக்கு கூட போட்டவனுக்கு அதுக்கு மேலே போட்டிருக்கலாம். நாங்கள் கொடுத்தோம், யாரும் எங்கள் சொந்தக்காரர்கள் கொடுக்கல, அவங்க சொந்தக்காரர்கள் கொடுக்குறாங்க. ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க, 15%, 5%, யாராக இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இது ஊரில் உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது, இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதனால் நான் சப்போஸ் சொன்னேன், நான் 14% ஒருத்தன் என் தொகுதியில் இவங்க ஹைவேஸில் டெண்டர் லெஸ் போட்டு எடுத்துக்கிறான். 14% லெஸ்ஸு, அவங்ககிட்ட 14% கேட்குறாங்க. அவங்க என்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, என்ன சேஷம் பண்ணுறது அப்படின்னு. அதனால் அதுக்கு என்ன பண்ண முடியாது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.